ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம். என்னோடய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் நன்றி. என்னோடய சேனலில் பொது பரிகாரங்கள், சக்தி மேய்ந்த ஸ்லோகங்கள் அத்தனையும் கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது, நாம் வாடகை வீட்டில் தான் குடியிருக்கிறோம். நமக்கு ஒரு சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு ஆசை, சொந்த வீட்டில் போய் வாழணும் அப்படின்னும் ஆசை. நாம் சொந்த வீட்டில் நம்ம வாழணும் அப்படின்னா கூட அதுக்கு நமக்கு அந்த அமைப்பு, அந்த யோகம் அப்படி இருந்தால் தான் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் நம்ம இறைவன்கிட்ட சொந்த வீடு யோகத்தை கொடுக்குமாறு நம்ம முருகப்பெருமான்கிட்ட தான் வேண்டணும். அப்படி நாம் வேண்டி நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு வரும்போது கண்டிப்பாங்க நமக்கு சொந்த வீட்டில் வாழ்கிற யோகம் நமக்கும் கிடைக்கும். அது என்ன வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வழிபாடெலாம் கிடையாது. நீங்கள் மாதம் வாடகை உங்கள் ஹவுஸ் ஓனருக்கு தருவீங்க. அந்த தர்ற பணம் பார்த்தீங்கன்னாக்கா, செவ்வாய்க்கிழமைகளில் செவ்வாய் ஓரை, அதாவது காலையிலே எழுந்திரிச்சு போய் நம்ம கொடுக்க போகிறது கிடையாதுங்க. மத்தியானம் 1 to 2, இரவு 8 to 9 அதை கடை விட்டுருங்க. இரவுலையும் பணம் தர வேணாம். மத்தியானம் 1 to 2 இருக்குல்ல, அந்த செவ்வாய் ஓரையில் வாடகை கொடுத்துக்கிட்டே வாங்க மாதம். இது போல் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்கலேன். கண்டிப்பாங்க கூடிய சீக்கிரமாக உங்களுக்கு சொந்த வீட்டில் வாழ்கிற யோகம் கிடைக்கும். அது போலவே தொழில் செய்கிறவங்க வாடகைக்காக கடைப்பிடிச்சு நான் வாடகை கடை தான் நடத்திக்கிட்டு இருக்கேன், எனக்கும் சொந்தமாக இடம் வாங்கி அந்த சொந்தமாக தொழில் செய்யணும், அந்த இடம் என்னுடையதாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த மாதிரி செய்யலாங்க. செஞ்சு தான் பாருங்களேன். அருமையான ஒரு வழிபாடு, முருக வழிபாடு தாங்க. முருக வழிபாடுனா முருகனுக்கு உகந்த இந்த நேரத்தில் முருகனை நினச்சிட்டு தான் நீங்கள் இதை செய்கிறீங்க. கண்டிப்பாங்க உங்களுக்கு பூமி யோகம் சீக்கிரமாக கிடைக்கும். நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி.